அம்பேத்கரியம் 50 இந்த தொகுதியில் தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ பேச போகிற செய்தி என்னன்னா, அம்பேத்கர் தன்னை யாராக உணர்ந்து கொண்டார் அப்படின்றது தான். ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு எளிமையான விஷயம்தான். அம்பேத்கர் தன்னை ஒரு நாடோடின்னு சொன்னார். உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஆச்சரியமா இருக்கும். என்னடா ஒரு பெரிய ஒரு மனுஷன் இவ்வளோ இந்தியாவை நாட்டையே நவீனப்படுத்திய ஒரு மனிதர் தன்னை நாடோடின்னு சொல்றாரு, அது எப்படி சரியா அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஆனால் அவர் எந்த விதத்தில் நாடோடி அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா பல வகையில் அவர் தன்னை நாடோடியாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை நான் நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்ன வரைக்கும். அதாவது அவர் இறக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். நான் படிப்புகளில் பலவிதமான படிப்புகளில் தொடர்ந்து இங்கே அங்கே மாறி படிச்சுக்கிட்டே இருந்தேன். ரெண்டாவது, பல நாடுகளுக்கு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தார், பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நிலையான வேலையில் அவர் என்றைக்குமே இருந்ததில்லை. திடீர்னு கல்லூரி பேராசிரியராக இருப்பார், திடீர்னு வழக்கறிஞராக இருப்பார், அப்புறம் திடீர்னு அரசில் ஒரு அமைச்சராக இருப்பார். இப்படி பல்வேறு பணிகளில் அவர் ஒரு ஆராய்ச்சியாளனாக இருப்பார், அப்புறம் ஒரு பத்திரிகையாளராக இருப்பார், ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருப்பார், திடீர்னு புத்திசத்தை தேடி பயணம் போயிடுவார். இப்படி பல்வேறு விதங்களில் பயணிச்சுக்கிட்டே இருந்தார். பயணம் என்பது தனக்கு உள்ளும் புறமுமான ஒரு பயணம். ஏன்னா உண்மையை தேடி தனக்குள்ளுக்குள்ளேயே பயணிக்கிற பயணம் ஒன்று, இந்த உண்மைகளுக்கான இடத்தை தேடி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு போகின்ற பயணம். இந்த பயணத்தின் ஊடாகத்தான் தான் சமூக மக்களுக்கான இந்த இந்திய மக்களுக்கான விடுதலைக்கான வேலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால தன்னை ஒரு நாடோடி அவர் அப்படி சொல்லிக்கிட்டதுல ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் இந்த நாடோடி வாழ்க்கைன்றது எளிமையான வாழ்க்கை இல்லை. நம்ம சாதாரண நொமாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோடிகள், ஹிப்பீஸ்ன்னு சொல்லப்படுறவங்கலாம் தன்னுடைய வாழ்க்கைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அம்பேத்கருடைய நாடோடி வாழ்க்கை என்பது அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு இல்லை, மக்களுடைய வாழ்க்கைக்காக தன்னை நாடோடியாக மாற்றிக்கிட்டு வரவர். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். மற்ற ட்ரைபல் நாடோடிகளுக்கும் அம்பேத்கர் என்கின்ற ஒரு இன்டலெக்சுவல் நாடோடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அம்பேத்கர் ஒரு சாதாரண இன்டலெக்சுவல் மட்டும் இல்லை, ஒரு ஜெயண்ட், ஒரு ஜீனியஸ் அவர் இல்லையா. இந்தியாவை கட்டமைச்ச ஒரு நவீன ஜீனியஸ் அப்படின்றதால அவர் நாடோடி வாழ்க்கை என்பது ரொம்ப தீர்க்கமாக இருந்தது. ஐரோப்பாவில் முழுக்க ஒரு பயணம் செஞ்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அமெரிக்காவில் பயணம் செஞ்சிருக்காரு. இந்தியாவில் ஒரு கால்படாத இடமே இல்லை. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அவர் குடும்பமும் நடத்தியிருக்கிறார். தன்னுடைய மனைவி பிள்ளைக்கான நேரத்தையும் அவர் கொஞ்சம் ஒதுக்கியிருக்காரு. கொஞ்சமாக தான் ஒதுக்கியிருக்காரு, நிறைய ஒதுக்கல. நிறைய நேரத்தை மக்களுக்கே செலவு பண்ணதால தான் அவர் மாணவர்கள்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நான் ஒரு நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நாடோடி தான் இன்றைக்கு இந்தியாவை நவீனப்படுத்தி இருக்கின்றார். மக்களை எல்லாம் மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்.